காதலிக்க நேரமில்லை மினி ரிவ்யூ பை டிபி டாக். ஸோ காதலிக்க நேரமில்லை இஸ் அ நைஸ் மூவி. 3 hours உங்களுக்கு எங்கேஜிங்காக கண்டிப்பாக போகும். அவ்வளோவா எங்கேயும் போர் அடிக்கலை. ஸோ பேசிக்லி ரொம்ப அந்த பேஸ்லைன் வாஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்கிரிப்ட். இது எப்படி முடிக்க போகிறாங்க இந்த கான்செப்ட்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் த ரைட்டிங் வாஸ் சிம்பிள் yet எங்கேஜிங். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கலர்ஃபுல்லாக சிம்பிளாக இருந்தது. ஸோ 3 ஹார்ஸ்க்கு ஒரு சில்லிங் வைபோடு இருக்கிற ஒரு படம். ஸோ காஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நித்யா மேனன் வாஸ் ஸோ க்யூட். யோகி பாபு சாரோடைய டைலாக்ஸ், அந்த மைண்ட் வாய்ஸ் டைலாக்ஸ்லாம் வந்து ஹிலேரியஸாக இருந்தது. அண்ட் வினோதினி மேமோடைய சப்போர்ட்டிங் ரோல் வாஸ் மை ஃபேவரட். ஹர் விட்டி அண்ட் டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபார் த தொடப்புக்குச்சி டைலாக் த ஹோல் தியேட்டர் வாஸ் லாஃபிங். நல்ல படம், நல்ல பாடல்கள். ஸோ ஆன் த ஹோல் ஒரு பேக்கேஜாக அந்த படம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் டு மீ அந்த படத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து ரியல் லைஃப்பில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். பட் டு மீ இட் ஒர்க் அவுட் பிகாஸ் எனக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாதது, இல்லை நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள், ரியாலிட்டியில் இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஃபேண்டஸியான விஷயங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐ லைக் திஸ் மூவி. ஸோ ஓவரால் ஃபார் மீ இட்ஸ் 7 out of 10. ஸோ யா, நீங்கள் வந்து ஒன் டைம் தேட்டரில் போயிட்டு காதலிக்க நேரமில்லை கண்டிப்பாக பார்க்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். தேட்டரில் போனீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் என்ஜாய். ஸோ யா, டிபி டாக்ஸ்.